பறவையோட எச்சில சூப் வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு பவுலே பல லட்சக்கணக்கான ரூபாய் வரைக்கும் செலவாகுது. எங்க இதை பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தெற்காசிய நாடுகளான சைனா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் இந்த பழக்கம் அதிகமாகவே இருக்கு. என்ன விஷயம்னா, ஸ்விஃப்ட்லெட் அப்படிங்கிற ஒரு பறவை இருக்கு. இந்த பறவையை பொறுத்த வரைக்கும் அது வருஷத்துல அதிகபட்சமாக 3 முறை வந்து கூடு கட்டும். எங்க கட்டும்னு பார்த்தீங்கன்னா, மரங்களில் கட்டாம ரொம்ப ஆள் அதிகமாக யாருமே இல்லாமல் கொஞ்சம் இருட்டா இருக்கக்கூடிய இந்த குகைகள் இந்த மாதிரியான இடங்கள்லாம் அதுங்க கூடு கட்டும். இந்த கூட்டை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் ரெண்டுமே சேர்ந்து தான் கட்டும். அதோட எச்சில்ல புரோட்டீன், கிளைகோபுரோட்டீன், அமினோ ஆசிட் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறதுனால அதோட எச்சிலையே லேயர் பை லேயரா அப்படியே அந்த குகைகள்ல அப்படியே ஒன்னோட ஒன்று அப்படியே வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். அது தொடர்ந்து காத்துல படப்பட அப்படியே நல்லா கெட்டித்தன்மை பட்டும். ஒரு 30-45 நாள் வரைக்கும் அது கஷ்டப்பட்டு அந்த கூட்டெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த கூட்டிலேயே உட்காந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அதோடைய குடும்பத்தை வந்து விருத்தி பண்ணிக்கும். இப்படி இந்த கூட்டில் கிளைகோபுரோட்டீன், புரோட்டீன், அமினோ ஆசிட் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த கூட்டை அப்படியே எடுத்துட்டு போய் அதை தண்ணியிலலாம் கலந்து சூப் மாதிரி வச்சு நிறைய பேர் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. எதுக்காக அதை குடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது, ஜீரண சக்தியை அதிகப்படுத்துது, அதுக்கப்புறம் வயசாகிறத கம்மி பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதை கியூர் பண்ணுறதா அந்த மக்கள் நம்புறாங்க. அதனால தான் அதை எடுத்து குடிக்கிறாங்க. இப்படி இவங்க இதெல்லாம் குடிக்கிறதுனாலேயே நிறைய பகுதிகளில் இதோட விலையே ரொம்ப அதிகமாகுது. என்னன்னா, ஒரு 24 நெஸ்டே வந்து உங்களுக்கு ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் அளவுக்கு வந்து கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள்லாம் ரெடியாக தான் இருக்காங்க. அதனால நிறைய ஹோட்டல்ஸில் வந்து இந்த சூப் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தனியாகவே விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி நிஜமாலே இந்த சூப் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான கரெக்டான சயின்டிஃபிக் ப்ரூஃப் எதுவுமே இல்லை. அவங்களோட நம்பிக்கையில் அது இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய கலாச்சாரத்தில் இப்படி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆச்சரியமான விஷயங்களை பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இதுக்கு முன்னாடி பெர்முடா ட்ரையாங்கிள், நாம் நினைக்கிற மாதிரி அந்த கப்பல்லாம் உள்ளே போச்சுன்னா அது வந்து திரும்ப வராது, அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் கிடையாது. இது நெஜ பெர்முடா ட்ரையாங்கிள். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பகுதிகளில் ஏதாவது செயற்கைக்கோள் போகும்போது அந்த செயற்கைக்கோள் செயலிழந்து போகுது, கரெக்டாக வேலை செய்யாமல் கிளிச்சஸ் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. அதனாலேயே செயற்கைக்கோள் நம்ம பூமியை சுற்றி வரும்போது அந்த பகுதி பக்கத்தில் போகாமல் அதை சுற்றி வேற பக்கமாக போகிற மாதிரிலாம் அதோடைய பாதையெல்லாம் மாற்றி அமைக்கிறாங்க. அப்படி என்ன பகுதி அது அப்படின்னு பார்த்தோம்னா, தென் அமெரிக்க கண்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகுதியை தான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறாங்க. இதை சவுத் அட்லாண்டிக் அனாமலி அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அந்த பகுதியில் போகும்போது மட்டும் இந்த மாதிரி செயற்கைக்கோள் வேலை செய்யாமல் போகுது, எதனால் அந்த பகுதி அப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் நம்ம சேனல் லோகோ கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.